இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. ஏழரை நாட்டு சனியில் பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுபவிச்சது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். உங்கள் வீட்டு கஷ்டம் இல்லை, எங்கள் வீட்டு கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படின்றத சொல்ல முடியும். இதில் ஒரு 10% மக்கள் வந்து எஸ்கேப் ஆனாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, சனி தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு விஷயமே இருக்குது இல்லைங்களா? ஆக சனி மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். புரியுதுங்களா? யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொன்று, அவன் போய் உட்கார்ற பாவமும் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்தில் வரக்கூடிய சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சனி வந்து பிடிக்கிற பிடி கிடுக்கு பிடி, யாருக்காகவும் அந்த பிடி தளராது. ஆனால் அவனோட சூக்ஷ்மமும் இருக்குது. எங்கே நீ ஈசனை கும்புறையும் முழுசம் விட்டுட்டு நான் போயிடுவேன். அதுதான் ஈசனுக்கு, அதாவது சனி நிறைஞ்ச சிவபக்தன். சனி எதனால் ஈசன் மேலே அவ்வளோ பக்தி அப்படின்னாமா, இந்த சனியினோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா நிழல் அப்படின்றதுனால இந்த குழந்தை கருப்பாக பிறக்கும். சூரியனோட பிரகாசத்துக்கு கோடான கோடி மின் விளக்குகள் ஒருங்கே சேர்ந்தாலும் சூரியனோட பிரகாசத்துக்கு ஈடாகாது அப்படிம்பாங்க. அப்போ இந்த குழந்தை கருப்பாக பிறந்ததை பார்த்தோன்னே சூரியனுக்கு கஷ்டமாகுது. ஐயோ இது என் குழந்தையே இல்லை, நீ வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யூஷாவை சொல்லுவான். அப்போ அந்த குழந்தை ஒரு குரூர பார்வை பார்க்கும். சூரியன் குன்றி நோயினால் அவஸ்தைப்படுவான். 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது மேம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்கள் வந்து முழுசும் கடலில் உழுந்து எழுந்து வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ காலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை நாட்டு சனியில் இருந்தாங்க. ஏழரை நாட்டு சனியில் பெரும்பாலான மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுபவிச்சது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். உங்கள் வீட்டு கஷ்டம் இல்லை, எங்கள் வீட்டு கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படின்றத சொல்ல முடியும். இதில் ஒரு 10% மக்கள் வந்து எஸ்கேப் ஆனாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட தசா புத்தி நல்ல ஃபேவராக இருந்திருக்கலாம். அதாவது இந்த ராகு தசை கேது தசைலாம் இருக்கும்போது சனியை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ண பார்ப்பாங்க. மேபி அப்படி இருந்துக்கலாம். ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் நல்லா கூட இருந்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10% வந்து எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். மீதி மகர ராசி அன்பர்கள் நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த க்ஷணம் உங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இப்பயே ரிலீவ் அப்படின்றது ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னமா, பொதுவாக ஒரு விஷயம் உண்டு. ஏழரை நாட்டு சனி விட்டுட்டு போகும்போது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்றது கொடுத்துரும். உனக்கு வாழ்க்கையில் எதுக்காக நீ ஏங்கன, எதுக்காக நீ கனவு கண்ட, எதுக்காக நீ ரொம்ப ஆசைப்பட்ட, அதை உனக்கு கொடுத்துருவார். புரியுதுங்களா? ஆக இது வந்து பாருங்கள், மார்ச் 29 தான் சனி பயிற்சி ஆக போகிறாரு. ஆனால் மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் இப்பயே ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஏன்னா சனி விட்டுட்டு போகிறதுக்கு சில மாதங்கள் முன்னாடியே நற்பலன்கள் அப்படின்றது கொடுத்துருவார். அதாவது சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, சனி தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு விஷயமே இருக்குது இல்லைங்களா? ஆக சனி மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். புரியுதுங்களா? யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னொன்று, அவன் போய் உட்கார்ற பாவமும் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்தில் வரக்கூடிய சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதத்துலையும் சகாயம் அப்படின்னா ஹெல்ப். நான் உனக்கு உதவி பண்ண போகிறேன், எல்லா விதத்துலையும் நான் உனக்கு உதவி பண்ண போகிறேன். நான் உனக்கு உன்னோட தொழிலில் மட்டும் இல்லை, உன்னோட குடும்பத்தில் மட்டும் இல்லை, உன்னோட சமுதாயத்தில் மட்டும் இல்லை, எந்தெந்த விதத்தில் உனக்கு உதவி தேவை அத்துணை இடத்துலையும் நான் இருக்கேன் உனக்கு உதவி பண்ண அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கார். ஸோ 3வது ராசி இந்த 2025 ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது எது அப்படின்னா மகரம் அப்படின்னு தான் சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஷபம், துலாம், அதுக்கப்புறம் 3வது சூப்பர் டூப்பரில் வர்றது மகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2.5 வருஷமே சனி நல்லது பண்ண போகிறாரு. அப்போ இந்த 2025 ஆப்வியஸ்லி நிறைய நல்லது தான் செய்ய போகிறார். அதில் எந்த விதமான ஒரு கவலையும் வேண்டாம் மகர ராசி அன்பர்களுக்கு. அதுக்கடுத்து ஆனால் இன்னொன்று என்னென்னமா, நாங்கள் இந்த மாதிரி சனி சூப்பர் டூப்பராக இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி 8ஆம் பாவத்தில் இருக்கான். அப்போ பெருமளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காம போயிடும். ஆனால் ஜாதகத்தில் உங்களோட கிரகமும் உங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் நிறைய எங்களுக்கு சூப்பர் டூப்பர்னு சொன்னீங்க, ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு இவங்க திமிரா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சிலர் நினைப்பாங்க. ஆனால் அவங்க திமிரா பேசல, பாவமாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு குறை இருக்குது. அந்த சுய ஜாதகத்தில் இருக்க குறையும் நிவர்த்தி பண்ணலாம். அதுக்கு எத்தனையோ பரிகாரங்கள் இருக்க தான் செய்யுது. சரி, இப்போ வந்து சனி பகவான் 3ஆம் பாவத்தில் சகாய சனியாக வரப்போகிறவர் நிறைய சகாயங்களை செய்ய போகிறாரு. அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அதுக்கடுத்து குரு பகவான் 6ஆம் பாவத்தை வரார். அதாவது மிதுனம் 6ஆம் பாவம். அப்போ ரோக குருவாக வரார். அப்போ ரோக குருவாக வரப்போகிறவர் என்ன பண்ண போகிறாரு? ஏழரை நாட்டு சனியும் போது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வந்துச்சுமா. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு,
அந்த ஆக்சிடென்ட்னால அவங்க கொஞ்ச நாள் முடக்கும் அப்படின்றதுச்சு. பொதுவாக சனியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மந்தன், முடவன் அப்படிம்பாங்க. சனி வந்து பெருசாக சரியில்லை அப்படின்போது கால் அடிப்படும், கை அடிப்படும், ஏதாவது எலும்பு ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அவன் வச்சே தீருவான். யாருக்கு வைக்க மாட்டான்? யார் அதீத சிவ வழிபாடு செய்கிறாங்களோ வைக்க மாட்டான். புரியுதுங்களா? யார் அதீதமாக ஹனுமன் காலை பிடிச்சிட்டாங்களோ வைக்க மாட்டான், அவன் போயிடுவான். யார் ஐயப்பன் காலை பிடிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு வைக்க மாட்டான். ஆக இந்த விதியை சனியே மாற்றி எழுதுவான். பொதுவாக சனி வந்து பிடிக்கிற பிடி கிடுக்கு பிடி, யாருக்காகவும் அந்த பிடி தளராது. ஆனால் அவனோட சூக்ஷமும் இருக்குது. எங்கே நீ ஈசனை கும்புறையும் முழுசம் விட்டுட்டு நான் போயிடுவேன். அதுதான் ஈசனுக்கு, அதாவது சனி நிறைஞ்ச சிவபக்தன். சனி எதனால் ஈசன் மேலே அவ்வளோ பக்தி அப்படின்னாமா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சூரியன் ஏக பத்தினி விரதம். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மாதிரி சூரியனுக்கும் ஒரே ஒரு பத்தினி தான். அது வந்து பார்த்திங்கன்னா அவள் உஷா. எப்போ உஷாக்கு சூரியனோட வெப்பம் தாங்க முடியல, அப்போ என்ன பண்ணுறா, அவளோட நிழல்லேருந்து ஒரு பொண்ணை உருவாக்குறா. சூரியனுக்கு அது தெரியாது, சூரியனுக்கே தெரியாது, சூரியனுக்கே கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா? சூரியன் என்ன பண்ணுறான், அதாவது சூரியனோட வெப்பம் தாங்க முடியாமல் அவள் என்ன பண்ணுறா, அவளோட நிழல்லேருந்து ஒரு பொண்ணை உருவாக்குறா. அதுதான் பிரதியுஷா. அதனால தான் வந்து பாருங்கள், ஜோதிடத்தில் யாராவது வந்து பிரதியுஷா, அதே மாதிரி சாயா, மாயா அப்படின்லாம் பேர் வைக்கிறோன்னா நாங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேர்லாம் வைக்கக்கூடாது, ஓடுற நீரோட பேரை வைக்கிற அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பெருசாக நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு சூக்ஷமும் இருக்குது. அப்போ அந்த பிரதியுஷான்ற பேர் ரொம்ப நல்ல பேர், ஆனால் அதை வைக்கக்கூடாது அப்படிம்போம். ஏன் அப்படின்னா, இந்த சாயா இருக்கா பாருங்க, அவ எல்லாமே சொல்லிடுறா. அதாவது உஷா என்ன சொல்கிறா, இந்த பிரதியுஷா கிட்ட சூரிய பகவானுக்கு எல்லா சேவையும் நீ செய்யணும். என்னோட குழந்தைங்க யமதர்மராஜன் வந்து பார்த்திங்கன்னா உஷானோட பையன், என்னோட பையனுக்கு நீ நல்ல அம்மாவாக இருக்கணும். என்னோட பொண்ணு யமுனாக்கு நீ நல்ல அம்மாவாக இருக்கணும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் என் புருஷன்கிட்ட ஒரு பத்தினி அப்படின்ற ஒரு இதை வந்து நீ வந்து கொண்டு போகக்கூடாது, தாம்பத்தியன்றது இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டு போவா. ஆனால் பிரதியுஷா, அதாவது சாயா வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் நற்குணங்கள் கொண்டவ. அவள் உஷாலேருந்து தோன்றின ஒரு உருவமாக இருந்தாலும் அதீத நற்குணங்கள் கொண்டவ அவன்னு சொல்லலாம். அவன் என்ன பண்ணுவார், ஒரு முறை சூரிய பகவான் அவரோட ஆசைக்கு இணங்க கேட்க இவன் ஒத்துக்குவா. அதில் பிறந்த குழந்தை தான் இந்த சனி பகவான். இவன் இந்த சனியினோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா நிழல் அப்படின்றதுனால இந்த குழந்தை கருப்பாக பிறக்கும். சூரியனோட பிரகாசத்துக்கு கோடான கோடி மின் விளக்குகள் ஒருங்கே சேர்ந்தாலும் சூரியனோட பிரகாசத்துக்கு ஈடாகாது அப்படிம்பாங்க. அப்போ இந்த குழந்தை கருப்பாக பிறந்ததை பார்த்தோன்னே சூரியனுக்கு கஷ்டமாகுது. ஐயோ இது என் குழந்தையே இல்லை, நீ வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யூஷாவை சொல்லுவான். அப்போ அந்த குழந்தை ஒரு குரூர பார்வை பார்க்கும். சூரியன் குன்றி நோயினால் அவஸ்தைப்படுவான். ஆக இது எதுக்கு சொல்கிற அப்படின்னாமா, சனி பகவானோட பிடி ஒரு கிடுக்கு பிடி. தன் தந்தையாகவே இருந்தாலும் தப்புன்னா அவனால் தாங்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சனி பகவான் பரமேஸ்வரனை கும்பிடும்போது அமைதியாவான். காரணம் என்ன அப்படின்னா, உஷா தன்னோட நிழல்லிருந்து பிரதியுஷாவை உருவாக்கும் போது அந்த பிரதியுஷா முதல்ல பார்த்த பிம்பம் எது அப்படின்னா ஈசனோட பிம்பம். சிவலிங்கத்தை தான் அவள் முதல்ல பார்க்குறா. சிவலிங்கத்தை தான் தன் அப்பாவாகவும் அம்மாவாகவும் தங்கையாகவும் அதே மாதிரி அண்ணனாகவும் பாவிக்கிறா. ஆக பிரதியுஷா நிறைஞ்ச சிவபக்தை, சனியும் நிறைஞ்ச சிவபக்தன். சனி பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா சிவனை அவங்க அம்மா வழிபாடு பண்ணுறதை பார்த்தே வளர்ந்ததுனால யார் ஒருத்தர் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறாங்களோ சனி அப்படி அமைதியாவான். நீ இப்போ நிறைஞ்ச சிவபக்தியா, உன்னை விட்டு 10 அடி தள்ளி இருப்பான் சனி. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது செஞ்சால் போதுமா, சனியினால் எந்தவித பாதிப்பும் வராது அப்படின்றது உண்மை. இவங்க வந்து செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா என்ன? இல்லை, நம்ம இப்போ இல்லை நடுவில் இந்த ராகு கேதுவை பற்றி நம்ம சொல்லலை இல்லைங்களா. குரு பகவான் வந்து 6ஆம் பாவத்தில் இருக்காரு, அவர் நிறைய நல்லது செய்ய போகிறார். ராகு கேது வந்து பாருங்கள், ராகு 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ராகு வந்து நிறைய நல்லது செய்வார். அதாவது வசதி வாய்ப்பில் ஏற்படுவார், குடும்பத்தில் ஒரு கும்மி அடிப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குருனோட பார்வை இருக்குது. ஒரு வருஷம் குடும்பத்தில் பெருசாக வந்து இன்ட்ரென்ஸை ஏற்படுத்த முடியாது ராகுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கேது 8ஆம் பாவம், துஷ்தான கேது. அப்போ துஷ்தான கேது அப்படின்னும் போது நிறைய வந்து பாருங்கள், இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மன ரீதியான சில பல குழப்பங்கள், ஒரு விட்டேத்தியான நிலைமை. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களாம்மா, விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு எதுலேயும் பெருசாக ஈர்ப்பு இல்லை, எதுலேயும் பெருசாக ஆசை இல்லை அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க கேது 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால. அப்போ கேத்துவையும் நம்ம பசிஃபை பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு யாரையும் பெருசாக பசிஃபை பண்ணணும் இல்லை. சனி ஆல்ரெடி நல்லா இருக்கான். இன்னொன்று, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபனே சனி பகவான் தான்மா. அப்போ என் வீட்டுக்கு நான் நல்லது தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். அப்போ நம்ம இங்கே நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ தான் பதில் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். என்ன பரிகாரம் அப்படின்னா, நம்ம கேத்துவ பரிகாரம், அதாவது கேத்துவை பசிஃபை பண்ணால் மட்டும் போதுமானது. அப்போ கேத்துவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னாலேமா ரொம்ப சுலபமான ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா,
பொதுவாக கேது மட்டும் பசிஃபை பண்ணுறதை விட இந்த ராகு கேது 2 பேருமே சேர்த்து பசிஃபை பண்ணுறதுன்றது நல்லது. அது என்ன அப்படின்னம்மா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உளுந்தங்களி கலருவாங்க பார்த்தீங்களா, உளுந்தங்களி கலரும் போது தொட்டோடு நம்ம வாங்கிக்கணும். அதாவது உளுந்து தொட்டோடு வாங்கிட்டு சும்மா வந்து பாருங்கள் நைட்டு ஊற வைக்கணும். ஊற வைக்கும் போது நல்ல இவ்வளோ கொள்ளு அதில் போட்டுடணும். போட்டு மறுநாள் எள்ளெண்ணெய் ஊற்றி நம்ம களி கலரணும். இப்போ வந்து பாருங்கள் சனி, அதே மாதிரி 7 நாட்டு சனி விட்டுட்டு போகும்போது சனிக்கும் கொஞ்சம் பசிஃபை பண்ணிக்கணும். சனியும் வந்து நம்ம கொஞ்சம் வேண்டிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லது செய்வார் அப்படின்லாம். ஆக இந்த உளுந்து ராகுனோட அம்சமாக பாவிக்கப்படுது. அதே மாதிரி கொள்ளு கேத்துனோட அம்சம், எள்ளெண்ணெய் சனியினோட அம்சமாக பாவிக்கப்படுது. இது 3த்தையும் வந்து கருப்பட்டி போட்டு நம்ம களி கலரி பசுமாட்டு கொண்டு போய் கொடுக்கணும். பசுமாட்டுக்குமா இப்படி கீழெல்லாம் போட்டுறக்கூடாது, கையில் கொண்டு போய் கொடுக்கணும். கையில் கொண்டு போய் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பசு அதை சாப்பிட்டுட்டு அந்த கையை அதனோட நாக்கு நம்ம கையில் படுமா. நீங்கள் எப்படி நாக்கு படவே கூடாதுன்னு நினச்சாலும் உங்களுக்கு கர்மம் தொலையணும்னா அந்த நாக்கு கையில் படும். அப்போ அது வந்து பாருங்கள் நம்மளோட கர்மாக்களை கழிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கும் மேலே 9 கிரகங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி பண்ணும் இந்த பசுவுக்கு நம்ம கொடுக்குற இந்த களி. இது செஞ்சால் மட்டுமே போதுமானதுமா, நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். அதுக்கும் மேலே நம்ம சிவனுக்கு இவ்வளோ பெரிய கதை சொல்லியிருக்கோம். ஸோ சிவ வழிபாடு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாமா. இவர்கள் செல்லக்கூடிய திருத்தலம் அப்படின்னா என்ன இந்த ஆண்டுக்கு? இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலத்திநாதரை போய் வழிபாடு பண்ணுறது, காளஹஸ்தி போகிறது ரொம்ப விசேஷமாக. காளஹஸ்தி போகும்போதும் அந்த விடிய காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஈசனை போய் எழுப்புவாங்க. அதாவது பசு கோமாதா வச்சு ஈசனை போய் எழுப்புவாங்க. அந்த ஒரு இதை பார்க்குறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். முடியாதவங்க காளஹஸ்தி போகணும். அந்த மண்ணை மிதிச்சாலே நிறைய நல்லதுமா, ராகுவும் கேதுவும் பசிஃபை ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக அதை பிரீத்தி ஆகிடுவாங்க. இப்போ நம்ம பசிஃபைன்றோம், ஆனால் அடுத்து நான் பிரீத்தி அப்படின்றது சொல்கிறேன். பட் இருந்தாலும் அது சிலருக்கு புரியாமல் கூட யோசிப்பாங்க. அப்போ அந்த ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலமான காளஹஸ்தி போயிட்டு காலத்திநாதரை வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதும் அப்படின்னு தான் சொல்லணும். முடியும் அப்படின்னா அவங்க அங்கங்கே பரிகாரம் பண்ணுறாங்கம்மா, டிக்கெட் வாங்கி பரிகாரம் பண்ணுறாங்க, அப்படி பண்ணலாம். முடியாது அப்படின்னா அம்பிகையும் ஈசனையும் பார்த்துட்டு ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிட்டு வர்றது போதும், உத்தமமான பலன்களை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 அப்படிங்கிறது எத்தனை % நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய? 92 to 93% உத்தமமான பலன்களை கொடுக்கும், எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமா மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த 2025 அப்படிங்கிறது ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய ஆண்டாக அமையட்டும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை. நன்றி. நன்றி. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.